அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத எதிரி தொல்லை இருக்கும். அவங்க பண்ணுற தொல்லையில் இவங்களே சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு அவங்களோட மனநலமும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த தாந்திரிகம் ஒரு முறை செஞ்சாலே போதும். தேவைப்படுறவங்க 2 முறை 3 முறை செய்யலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே வர மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி முட்டை, சிவைய பேதனம்ன்றது மந்திரம், முச்சந்தின்றது உங்களுக்கு தெரியும். 3 ரோடு வந்து சேர்கிற இடம் தான் முச்சந்தி. கடைசியில் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கல்லுப்பு போட்டு குளிக்கணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துங்க. அந்த நாட்டுக்கோழி முட்டையில் கருப்பு கலர் பேனாவால் இல்லை ஸ்கெட்சில் சிவைய பேதனம்னு எழுதுங்க. அதுக்கு மேலே உங்கள் பேர், கீழே எதிரோட பேர் எழுதுருங்க. இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கு மட்டும்தான் செய்யணும். நேராக போங்க முச்சந்திக்கு. அதாவது ஒன்று நீங்கள் இருக்கிற முச்சந்திக்கு போங்க, இல்லை எதிரி இருக்கிற முச்சந்திக்கு போங்க. போயிட்டு இடமிருந்து வலமாக 7 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு பின்பக்கமாக அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பக்கெட்டில் ஒரு கை நிறைய கல்லுப்பு போட்டு நல்லா குளிச்சிருங்க. தலைக்கே குளிச்சிருங்க. இப்படி குளிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எதிரிக்கு பாதிப்பு உண்டாகும். உங்கள் பக்கமே வரமாட்டாங்க, உங்களோட எண்ணமும் வராது. ஒரு சிலர் கடன் கொடுத்துட்டு ரொம்பவே டார்ச்சர் அனுபவிப்பாங்க. கடன்காரங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சமாளிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் பதில் சொன்னாலும் சரி, அந்த பதிலை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க கூட இதுக்கு அடங்கி போயிடுவாங்க. இதை ஒரு முறை செஞ்சு பார்த்ததுமே உங்களுக்கு பலன் தெரியும். சப்போஸ் உங்களுடைய எதிரி பெரிய ஆளாக இருக்கான்னு வச்சிங்களேன், 2 முறை இல்லை 3 முறை பண்ணுங்கள். அத்தோடு உங்களுடைய எதிரி ஆஃப் ஆகிடுவான். ஆனால் இது கெட்டவங்களுக்கு பண்ணால் நடக்கும், நல்லவங்களுக்கு பண்ணால் நடக்காது. இதுக்கும் குரு சாபம் உண்டு. ஸோ நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.